ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. குஹன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போய் அடையிறார். அதே மாதிரி ராமர் கங்கா நதிக்கரையுடைய தெற்கு கரையை அடைஞ்சிட்டதை தன்னுடைய ஆட்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறார். பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தை ராமர் போய் அடையிறதையும் சித்திரக்கூடத்துக்கு போய் சேர்ந்த விவரங்களையும் குஹனுடைய ஆட்கள் அவருக்கு தெரிவிக்கிறாங்க. இவற்றை குஹன்கிட்டேருந்து அறிஞ்சின்ற சுமந்திரர் அங்கிருந்து விடைபெற்று தேரில் ஏறி அயோத்திக்கு பயணமாறார். அயோத்தி நகரத்தை சுமந்திரர் தேர் நெருங்கும்போது அந்த நகரமே வெறிச்சோடி கிடக்கிறத பார்க்குறார். துன்பம்ன்ற தீயினால் அயோத்தியை பொசுங்கிட்டதோன்ற பிரம்ம தோன்றும்படியாக ஒரு பெருமை அங்கே நிலவித்து. நகரத்தினுடைய நுழைவால் தேர் கடந்து போகிறது. நகரத்தினுள்ள நுழையும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் சுமந்திரரை சூழ்ந்துக்கிறாங்க. ராமன் வரலையான்னு கேட்குறாங்க. கங்கா நதி தீரத்தில் ராமரை விட்டுட்டு தான் திரும்ப வர நேர்ந்ததா அவாகிட்டலாம் சொல்கிறார் சுமந்திரர். மக்கள்லாம் ராமா ராமான்னு கதறாங்க. கதறி அழகிற மக்களை விளக்கிண்டு கடை வீதிகளை கடந்து தசரதர் இருக்க மாளிகையை சுமந்திரர் போய் அடைகிறார். ராமர் இல்லாமல் தனியாக சுமந்திரர் திரும்பி வரதை பார்த்து அரண்மனை பெண்மணிகள் எல்லாம் ரொம்ப துக்கத்தோடு தங்களுக்குள்ளேயே ராமனை காட்டில் விட்டுட்டு திரும்பி இருக்கார் சுமந்திரர். கௌசல்யா கிட்டே என்ன தான் சொல்ல போகிறார்? கௌசல்யா தேவி இன்னமும் உயிரை கையில் பிடிச்சின்று இருக்கிறதுல ஒன்று புரியறது. உயிரை தக்க வச்சுக்கிறது கடினம்னு, உயிரை முடிச்சுக்கிறது அதை விட கடினம்னு பேசிக்கிறாங்க. சுமந்திரர் தசரதர் இருக்க இடத்துக்கு போய் அவரை வணங்கி நின்றுட்டு ராமர் சொல்லி அனுப்பின செய்தியை போய் சொல்கிறார். தசரதர் மயக்கமுற்று தரையில் சாயறார். சுமித்ரையின் உதவியோட தசரதரை தூக்கி அமர்த்தின கௌசல்யா அவரை பார்த்து ராமர் சொன்ன செய்தியோடு வந்திருக்கிற சுமந்திரர்கிட்ட நீங்கள் ஏன் எதுவும் பதில் பேசாமல் இருக்கீங்கன்னு கேட்டுட்டும் மேலும் தொடர்ந்து சொல்கிறாங்க. ரகுகுல திலகமே, செய்யத்தகாத காரியத்தை செஞ்சுட்ட உங்களுடைய மனசு இப்போ வெக்கமடைகிறதா? ராமனை பற்றி ஏதாவது விசாரித்தா கைகேயி மேலும் கோபிச்சு கொள்வாளோன்ற அச்சம் உங்களை வாட்டுறதா? கைகேயி தான் இங்கே இல்லையே, அதனால் நீங்கள் தைரியமாக சுமந்திரர்கிட்ட பேசலாம்னு கௌசல்யையும் தடுமாறி தரையில் விழுந்து தசரதர்கிட்ட சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. தசரதரோ சுமந்திரர்கிட்ட ராம லக்ஷ்மண சீதை 3 பேரும் காட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த 3 பேரோட நிலையை பற்றி ரொம்ப மனசு வருந்தி பேசுகிறார். அப்போ ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லேன்னு மன்றாடி கேட்குறார் சுமந்திரர். அப்போ சுமந்திரர் சொல்கிறார், ராமன் சொன்னதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்கிறான், தன்னை உணர்ந்தவரும் மேன்மை பொருந்தினருமான என்னுடைய தந்தை தசரத மன்னரை என் சார்பில் வணங்குங்க. அரண்மனை பெண்களையெல்லாம் என்னுடைய மரியாதையை தெரிவிங்க. என்னுடைய தாயார் கௌசல்யா கிட்ட நான் நலமாக இருக்கேன் அப்படின்ற செய்தியை சொல்லி தெய்வத்தை வணங்குறது போல் என்னுடைய தந்தையை தொடர்ந்து வணங்கி நிற்க சொல்லுங்கள். என் தந்தையின் அபிமானத்தை பெற்ற கைகேயை வசந்தவங்களாக கருதி நடந்துக்குமாறு என் தாயார்கிட்ட சொல்லுங்கள். வயசில் குறைஞ்சவளாக இருந்தாலும் அரசர்களுக்குரிய மரியாதைக்குரியவர்கள்ன்றதை உணர்ந்து அரசனுக்குரிய மரியாதைகளை காட்டி பரதன்கிட்ட நடந்துக்கணும்னு என் தாயார்கிட்ட சொல்லுங்கள். நான் நலமோடு இருக்கிற செய்தியை பரதனுக்கும் தெரிவிச்சுக்கோங்க. 3 தாய்மார்கள்கிட்டையும் ஒரு விதமாக நடந்துக்கணும்னு நான் சொன்னதாக அவன்கிட்ட சொல்லுங்கள். பரதனுக்கு இளவரச பட்டம் சூட்டப்பட்டாலும் இன்னமும் அயோத்திக்கு மன்னராக இருக்கிறவர் தசரதர் தான்றதுனால அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் நடந்துக்கணும்ன்றத சொன்னதாக அவன்கிட்ட சொல்லுங்கள். வயசு முதிர்ந்துட்டதுன்ற காரணத்தினால அவர் சிம்மாசனத்திலேருந்து இறக்கப்படத்தக்கவர் ஆயிடலை. அவருடைய அதிகாரத்துக்கு பங்கம் வராத வகையில் பரதன் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றணும். என்னுடைய தாயார் கௌசல்யையே தன்னுடைய தாயாவே மதித்து பரதன் நடந்துக்கணும்னு நான் கேட்டுன்றதா சொல்லுங்கள். இப்படியெல்லாம் ராமன் என்கிட்ட சொன்னபோது அவனுடைய கண்கள் கலங்கி இருந்ததுன்னு சொல்கிறார் சுமந்திரர். மேலும் சுமந்திரர் சொல்கிறார், ராமன் இப்படிலாம் சொன்னாலும் லக்ஷ்மணன் ரொம்ப கோபத்தோடு என்கிட்ட பேசினான். என்ன தவறு செஞ்சாருன்றதுக்காக ராமர் இப்படி கடத்தப்பட்டிருக்கார். நிறைவேற்றத்தக்கதா இல்லையான்னு கூட பார்க்காம கைகேயினுடைய கட்டளையை மன்னர் நிறைவேற்றிட துணிச்சதுனால நாங்கள் இப்போ இந்த நிலையில் இருக்கோம். முற்றிலும் விரும்பத்தகாத காரியத்தை மன்னர் செஞ்சு முடிச்சிருக்கார். மன்னர்னுடைய விருப்பப்படி நடந்திருந்தாலும் சரி, விதிவசத்தால் நடந்திருந்தாலும் சரி, ராமர் காட்டுக்கு வந்ததுன்றது தர்மத்துக்கு அடுக்காத ஒரு விஷயம். நான் இப்போ தசரத மன்னரை என்னுடைய தந்தையாக கருதலை. என்னுடைய மூத்த சகோதரர் ராமரே எனக்கு எஜமானர், அவரே எனக்கு தந்தையும் கூட. மக்களின் மனசை கவர்ந்த ராமரை காட்டுக்கு அனுப்பிட்ட மன்னர் ஆளும் தகுதியை இழந்தவராயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் ரொம்ப சீரிண்டே பேசுகிறார். அப்போ சுமந்திரர் மேலும் சொல்கிறார், ராமரும் லக்ஷ்மணனும் இப்படி பேச சீதையோ ஒன்றுமே புரியாதவங்களா எதுவுமே பேசாமல் நின்னாங்கன்னு சொல்கிறார். இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.